நாட்டில் இருக்கிற தண்ணி பிரச்சனை கூட தீர்ந்துடும் போல எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி பிரச்சனை எப்போ தீரும் தெரியல. மார்னிங் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ராத்திரி ப்ரஷ் பண்ணுற வரைக்கும் இந்த காசு கொடுத்து வாங்கின லாரி தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போரில் சுத்தமாக தண்ணியே ஏறல. வீட்டுக்கு குடி வரும்போதே சொன்னாங்க 1 month தண்ணி கஷ்டமாக இருக்கும்ட்டு. இதோட 3 மாதம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, அதுக்கே நீ குளத்தை சுற்றி காமிக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ தான் 2-3 தடையாக மழை வந்துருச்சு. இதுக்கு மேலே போரில் தண்ணி வருமானு எங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கிற ஆண்டிகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தண்ணி கொஞ்சமாவது ஊர்னா தான் நம்ம போரில் தண்ணி வரணும். சரி ஓகே, இப்போ தான் 2-3 தடவையாக மழை பெஞ்சதில்லை. சரி எந்த அளவுக்கு குளம் நிறைஞ்சிருக்குன்னு போய் பார்த்தா அது குளமா இல்லை வறண்ட நிலமாங்கிற அளவுக்கு காஞ்சி கருவாடா போய் கிடந்தது. இது கிடக்கிற கடையை பார்த்தா 4 மழை இல்லை 40 மழை பெஞ்சாலுமே கொஞ்சம் தண்ணி விடுறது கஷ்டம் தான். சரின்னு மனசை தேத்திட்டு சரி வந்தது தான் வந்தோம், இந்த பொட்டை வெயில மொட்டை மாடி ஒரு ட்ரிப் அடிச்சலாம் அடிச்சுட்டு கீழே இறங்கிச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு இடத்துலயே இருக்காது, சும்மா அங்கே இருக்கும் இங்கே இருக்கும். நம்ம எடுக்கும்போது கீழே விழும், எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு தேவைன்னா அன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்காது. வீட்லேயே இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது ஆல்ரெடி டிஷ்யூ வாங்கின பாக்ஸ். இது நமக்கு எந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு டபுள் டேப் வச்சு இது மாதிரி ஒட்டிடலாம். எனக்கு டிஷ்யூஸ் இருந்துச்சு, ஸோ நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பாக்ஸ் இல்லைனா நீங்கள் இந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஜவுதால் பேக்கெட், அதோட கூட நீங்கள் டபுள் டேப் வச்சு ஒட்டி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலும் இதுக்குள்ளார நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஒத்த கையில் எடுத்துடலாம். நழுவாது பாக்ஸ். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேக் வேண்டாம், எனக்கு ப்ரௌனியவே எனக்கு கேக் மாதிரி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. முடியாதுன்னு ஒன்று இருக்கா, டேட் மட்டும் கேட்டுட்டு களத்தில் இறங்கிட்டேன். இந்த ப்ரௌனியை கேக்காக மாற்றிருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு பிடிச்சது முக்கியம் இல்லை, அந்த பர்த்டே பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் பண்ண இந்த ப்ரௌனி கேக் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல்.